ஓம் முருகா மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சிவகாமி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 45 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முத்துராஜா உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு சொந்தமாக மரப்பற்றை வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட விவாகரத்து ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்பாவுக்கும் ரொம்பவே வயசாகிட்டதுனால அவங்களுடைய சொந்த மரப்பற்றை தான் இப்போ இவங்க எடுத்து நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவங்க பேரில் தான் மரப்பற்றை, அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம், சொந்த வீடுன்ட்டு எல்லா சொத்துக்கும் இவங்க ஒரு ஆள் தான். அப்படிங்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்பாவுக்கும் வயசாகிட்டதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 பெண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொண்ணை வந்துட்டு கட்டி கொடுத்துட்டதாகவும் இன்னொரு பொண்ணு வந்துட்டு கல்லூரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. படித்து முடித்த உடனே தன்னுடைய சொந்த அத்தை பையனுக்கு அவங்களையும் திருமணம் பண்ணி கொடுக்குறதா நிச்சயம் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாகவே கையிருப்பு நகையாகவே கிட்டத்தட்ட 80 சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் வந்துட்டு 10 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக பணம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பு ஜாதியை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது, வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. தன்னுடைய மரப்பற்றையை பார்த்துட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைனாக்க மணமகன் வந்துட்டு ஏதாச்சும் சுய தொழில் அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவில் இருந்தாக்க இவங்களே ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபுல்லாகவே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு, பூர்வீக சொத்துன்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நகை, பணம், காரு, பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மனமான இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு அதிகம் படிக்காதனால தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்துட்டு படிப்பை பற்றிலாம் ஒன்றும் ஆட்சேபணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய உயரன்னு பார்த்துட்டிங்கன்னா 5 அடி 9 அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தனக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஆண்மகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் இப்போதைக்கு ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தன்னுடைய சொந்த ஊரில் தன்னுடைய சொந்த பேரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்துக்குமே இவங்க தான் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்துக்களை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் தன்னை சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு முதல் திருமணத்திலேயே ரொம்பவே அவங்களுடைய கணவர் கூட அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்ததுனால முதல் திருமண வாழ்க்கையை ரொம்பவே வெறுத்துட்டதுனால தனக்கு வரக்கூடிய 2ஆம் திருமண வாழ்க்கைனாச்சும் நல்லபடியாக தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல மணமகன் கூட சந்தோஷமாக மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள்னாச்சும் வாழணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி என்ன தான் நகை பணம்ன்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தன்னுடைய குழந்தையோடைய எதிர்காலத்துக்காகவும் இவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இன்றைக்கி இவங்க மறு திருமண வரனுக்கு இவங்க வரன் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ, ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா வனிதா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 38 வயது ஆகுது.
இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிள்ளைமார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் செக்டாரில் மாதம் 60,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு தன்னுடைய சொந்த அத்தை பையனை தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் தன்னுடைய கணவர் வந்துட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு இவங்களையும் சந்தேகப்பட்டு ரொம்பவே அடித்து கொடுமைப்படுத்தினதுனால இவங்க தன்னுடைய அம்மா அப்பா மூலயமா பேச்சுவார்த்தை நடத்தியே தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்ட்டு இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு வாழ்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு பெருசாக சொந்த பந்தம்ன்ட்டு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாததுனால ரொம்பவே தனிமையில் அன்புக்காக இயங்குறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை கடைசி வரைக்கும் அன்போடு நேசித்து உண்மையாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜாதகம்லாம் சுத்த ஜாதகம் தானு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா 5 அடி 8 அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை மாதிரியே மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இவங்களுடைய ஜாதியிலேயே மணமகன் கிடைச்சா டபுள் ஓகே, அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையிலேருந்து கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு திருவண்ணாமலை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு அவங்களும் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மலர்கொடி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 36 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு பொட்டுத்தாலி உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் ரயில்வே ஜாப் வந்துட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கிறதுனால அந்த ஒரு ஜாப்பில் இவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட இவங்க வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்து இன்றைக்கி தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான அழகான மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க வந்துட்டு சென்னையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.